गाइस இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து இப்போ கேரளா கிளம்புறோம். गाइस இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பண்டூட்டி வந்துட்டோம். பண்டூட்டி வந்து கிட்டத்தட்ட மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 மணி அளவுல ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து முதல்ல இப்போ நாங்கள் எல்லாரும் போய் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ உளுந்தூர்பேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் மீதி வந்து எல்லாத்தையும் vlogல கண்டினியூ பண்ணுறோம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் ஹோட்டல் சங்கீதாஸ் இப்போது நம்ம சாப்பிட வந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 9:45 ஆகுது. இது தாங்க ஹோட்டல் சங்கீதா உளுந்தூர்பேட்டை. என்ன சாப்பாடாக இருக்க போகுதுன்னே தெரியல. அந்த இட்லி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இந்த புதினா சட்னி, தக்காளி சட்னி எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிடும்போது இட்ஸ் குட். சாஃப்டாக சுட இருக்குது. அதே மிகப்பெரிய ப்ளஸ். இப்போ மணி 10 10 மணிக்கு சூடாக கொடுக்குறதுலாம் நல்ல விஷயம் தான் சொல்லணும். மீதி வந்து சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடி தோசை ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. அக்கா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஹாட் வாட்டர் எடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு பிடிச்சாச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. இந்த இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சுங்க. என்னென்னு அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன், அப்படியே பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கார் வந்து 40க்கு மேலே போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ 16 ஸ்பீடில் ஒரு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள், 36 இந்த ஸ்பீடாக மிஷின் 41 மேலே போகிறாரு. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு கார் போதா வேனு, அது எத்தனை 33 ஸ்பீடில் போகுது. அண்ட் ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுருக்காங்க. அதே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வண்டிலாம் எவ்வளோ வேகமாக போதோ அதெல்லாம் வந்து ஒரு செம்மையாக கேப்சர் பண்ணும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடித்த விலை பார்த்தீங்கன்னா 717 ரூபாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு இட்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ரூபா வருது. Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead of everything you know that you can get. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரம்பலூர் வந்தாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் டீ சாப்பிட்றதுக்காக சரவணன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் வந்து இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கோம். I use them all to push me to my best. So treat the worst of times just like a test. If only sometimes like all you want to do is run. Hear me out, hear me out.
பார்த்திங்கன்னா மணி 12 அண்ட் இப்போ ஆலத்தூர் கிட்ட போயிட்டுருக்கோம். டைம் லாப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது மீதி ஜேர்னியை இப்போ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து 12:40 ஆகுது. அண்டு இப்போ நம்ம வந்து திருச்சிக்கு வந்தாச்சுங்க ஒரு வழியாக. எங்கள் டீ டைமில் போய் நிறுத்திங்களா? டீ சாப்பிட நிறுத்துறீங்களா? நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அண்டு அது மட்டும் இல்லாமல் தேனி போயிட்டு கிட்டத்தட்ட 190 கிலோமீட்ரு தேனி இங்கேருந்து. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மணி வந்து 1:35. இன்னும் நான் தூங்க கூட இல்லை, செம்ம தூக்கமாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டோல்கேட் தாண்டி நாடுபட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டோல்கேட் இருக்குது. அந்த டோல்கேட்டுக்கும் பக்கத்தில் சாய் பேக்கரி அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கரி இருக்குது. பின்னாடி இருக்குது பாருங்கள், அந்த பேக்கரி டீ குடிக்க போகிறோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டீ எல்லாத்தையும் குடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜேர்னி இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நான் தூங்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 hours லேட்டர் தான் உங்கள்கிட்ட இதுக்கப்புறம் காட்ட முடியும். 2 hours later. ஸோ கைஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். அண்டு இப்போ தான் தூங்கி ஏஞ்சாச்சு. அண்டு மலைப்பகுதியில் எடுக்க முடியல, லிஸ்ட்னால கொஞ்சம் எடுக்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ டீ ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பின்னாடி ஒன்று இருக்கா, அங்கே தான் இப்போ நின்றுட்டுருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்தது இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெய்யுது. ஓகேங்களா? அதுதான் இப்போ நம்ம அவங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும். இப்போ வாங்க டீட்டெயிலாக இந்த ஃபேக்ட்ரி உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்படியே பேக் வியூவாக அப்படியே காட்டுங்க. அதான் போர்டு அண்டு இது வந்து ஃபேக்ட்ரி. ஓகேங்களா?
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாகமானுக்கு ரீச் ஆயாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock ஆகுதுங்க. நடுவில் கொஞ்சம் தூங்கிட்டேன், கொஞ்சம் காட்ட முடியல, மழை பகுதி எதுவுமே காட்ட முடியல. அண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் வரும்போதே ஹோட்டல் புக் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸஸ் வாங்கிக்கலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வாகமான் ட்ரிப் வந்து உங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக வரும். இதுதான் ஃபஸ்ட்டு எபிசோட். அடுத்த எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸஸ் வாங்கிக்கலாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். See you. Bye. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன்.